ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பார்த்து அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறான். அவன் செஞ்ச தப்பாகவே இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயம் அவனுக்கு கஷ்டப்படுத்துறதாவே இருக்கட்டும், என்ன செயலாக இருந்தாலும் உன்னை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான்னு சொல்லிட்டான் அப்படின்னா அவன் மீது அல்லாஹ் கோபப்படுறானாம். எப்படி? நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி என் மீது சத்தியம் பண்ண நீ யாரு? நீ அவ்வளோதான் நம்ம அல்லாஹ்வை கணக்கு வச்சுருக்கோமா? அல்லாஹுடைய கருணை அவ்வளோதான் நம்ம நினச்சிட்டானான்னு அல்லாஹ் தஆலா கோபப்பட்டு உன்னுடைய நன்மைகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறான்னு ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. அவன் அந்த இடத்துல பாவ மன்னிப்பே கேட்கல. அந்த ஹதீஸை பொறுத்தவரை இவனையெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தவன் பாவ மன்னிப்பே கேட்கலனாலும் அவனை அல்லாஹ் மன்னிச்சிட்டு இந்த வார்த்தை சொன்ன நம்மளை அல்லாஹ் நம்ம மீது அவ்வளோ கோபப்படுறானா. இந்த வார்த்தை நம்ம சொல்லிடக்கூடாது. இந்த வார்த்தை யார் சொல்கிறாங்களோ அந்த வார்த்தை சொல்லக்கூடியவங்க இவனை அல்லாஹ் எப்படி மன்னிப்பான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அது அல்லாஹுக்கு ரொம்ப பெரிய கோபத்தை கொடுக்குது. காரணம் அல்லாஹுடைய கருணையை நம்ம அவ்வளோதான் மதிப்பிடுறோம். ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, மரண தருவாய் கடைசி நோண்டி வர அல்லாஹ் தஆலா மனுஷனுக்கு பாவ மன்னிப்புக்கான நேரம் கொடுக்குறான். ஸோ அவ்வளோ இரக்க மனசுடைய ரப்புக்கு நம்ம இவனை அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இவனை எப்படி அல்லாஹ் மன்னிப்பான்ற மாதிரி பேசிடுறோம்ல. அந்த வார்த்தை அவனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சது மட்டும் அல்லாமல் நம்முடைய எல்லா நன்மைகளும் அழிச்சிடறான். எப்படி?